எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! ஒரு நிச்சயம். அரசாங்கம் செய்யக்கூடிய காரியமா அது? இந்த திட்டம் உருவான போது எந்த விளக்கம் கொடுத்தாங்கன்னா, பில்ட், மெயின்டைன், சப்மிட். அதாவது கட்டமை, நிர்வகி, மீண்டும் ஒப்படைத்தல். இப்படிதான் அந்த அந்த திட்டத்திற்கான பெயரே உருவாக்கப்பட்டது. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கிறோம் பத்மநாபன். அதாவது ஏராளமான 30க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் காலாவதியான பின்பும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு போது, அங்கங்க சுங்கச்சாவடிகளில் அது அதாவது சுங்கச்சாவடிகளில் இப்படியான அடிப்படை உரிமைகள் அங்கு வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு பொதுமக்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு நீண்ட நெடிய பட்டியல் இருக்கிறது. நிச்சயம். அதையும் தந்தபாடு இல்ல. ம். அப்போ இப்படி ஏற்கனவே நிறைய விமர்சனங்கள், கடுமையான அதிருப்திகள் இந்த சுங்கச்சாவடி மீது நிலவுகிற சூழலில் தான் இப்போ மீண்டும் ஒரு 18 சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில்